நண்பர்களே, இன்றைக்கி கிட்னி ஃபெயிலியர் ஆச்சு. அதுக்காக நீங்கள் டயாலிசிஸ் பண்ணுறீங்க, மருந்து மாத்திரைக்கு சாப்பிட்றீங்க, சித்தா ஆயுர்வேத யுனானி ஹோமியோபதியில் மருந்துகள் எடுங்க. ஆனால் அதோடு சேர்த்து மருத்துவ சொல்கிற அனைத்து விஷயம் கடைப்பிடிங்க. ஏஞ்சல் ஹெல்த்கேர் நேயர்கள் வணக்கம். நான் உங்கள் அன்பு சோனா ஹரிதாஸ். நேயர்களே, இப்போ பார்த்துருக்கிறது தான் பூனை மிசை. இதில் ஹைப்ரிட் இருக்குது, நாட்டியம் இருக்குது. இந்த பூனை மிசை ஒரு கைப்பிடி எடுத்துக்கணும். விசை நாராயண சஞ்சீவி பச்சையிலே ஒரு கைப்பிடி எடுத்துக்கணும். எடுத்து ரெண்டுத்தையும் நல்லா இடித்து ஒரு 200 ml தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு 100 ml சுண்ட வச்சு அது ஒரு ஃப்ளாஸ்கில் ஊற்றி வச்சுக்கோங்க. அப்பப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 20 ml தொடர்ந்து கிட்னி ஃபெயிலியர் ஆன குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கிட்னி ஃபெயிலியர் சம்மந்தமான பிரச்சனைகள் மெல்ல 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 சரியாகுங்க. இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது எல்லாமே பூனை மீசு தான். இப்போ பாருங்கள், இங்கே பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள். இதெல்லாம் கூட பூனை மீசு தான் பாருங்கள். இங்கே பாருங்கள், அந்த பூ பாருங்கள் எப்படி தெரியுது. பூனை மீசை பூ பாருங்கள், அடையாளம் இதை தான் தெரியும். நாட்டு பூனை மீசை ரொம்ப சிறுசாக இருக்கும், ஹைபிரிடு கொஞ்சம் பெருசாக இருக்கும். நாட்டு பூனை மீசை ரொம்ப பவர்ஃபுல்லானது. இதுதான் அது அடையாளம். இந்த பூனை மீசை பாருங்கள், இப்படி தான் இலை இருக்கும். இந்த இலையை தான் ஒரு கைப்பிடி பறிக்கணும்னு சொன்னேன். இந்த இலை தண்டு எல்லாம் பாருங்கள், பூ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த பூனைக்கு மீசை எப்படி இருக்கும்ல, அது மாதிரி தான் இருக்கிறதுனால தான் அதுக்கு பேர் பூனை மீசைன்னு வந்துச்சு. என்னுடைய கையில் இந்த பக்கம் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் என்னுடைய கையில் இருக்குது பார்த்தீங்கன்னா விச நாராயண சஞ்சீவி பச்சை இலைன்னு சொல்லுவாங்க இதுக்கு. இதையும் பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்க நம்ம மூலிகையாக பயன்படுத்தலாம். ரொம்ப ரொம்ப அற்புதமான மூலிகை. இதெல்லாம் பார்த்திங்கன்னா கிட்னி ஃபெயிலியருக்கு அற்புதமாக வேலை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகைகள். நம்முடைய முன்னோர்கள் பயன்படுத்துனது. ஒரு நோய்க்கு பல மூலிகைகள் கண்டுபிடிச்சாங்க. இப்போ இது ரெண்டையும் பார்த்தீங்கன்னாக்க ஒரு கைப்பிடி எடுத்துக்கணும். ஒரு கைப்பிடி ரெண்டுத்துலேயுமே, அதாவது பூனை மீசை இலையிலையும் விசநாராயண சஞ்சீவி பச்சை இலையிலையும் ஒரு கைப்பிடி எடுத்து என்ன பண்ணணும், தண்ணியில் போடணும். நல்லா இடித்து தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு ஒரு 100 ml வடிகட்டி ஃப்ளாஸ்கில் ஊற்றி வச்சுட்டு ஒரு நாள் ஃபுல்லாக அப்பப்போ குடிச்சிட்டு வரணும். அதோடு சேர்த்து நீங்கள் இந்த கிட்னி ஃபெயிலியருக்காக என்னென்ன டயட் ஃபாலோ பண்ணுறீங்களோ அதெல்லாம் கடைப்பிடிச்சிட்டு வரணும். ஒரு நாளைக்கு 3/4 லிட்டர் தண்ணி 1 லிட்டர் தண்ணி அவ்வளோதான் குடிக்கணும். சரிங்களா? அதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் எடுக்கிற மருந்து மாத்திரைகள் டயாலிசிஸ் எல்லாம் பண்ணிட்டு வரணும். பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் அற்புதமாக வேலை செய்யும். இது நம்முடைய முன்னோர்கள் கிட்னி ஃபெயிலியருக்காகவே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு அற்புதமான மூலிகைகள். ஆனால் இந்த காம்பினேஷன் உங்களுக்கு யாருமே சொல்லிக்க மாட்டாங்க இதுவரையும். அதாவது எந்த மூலிகையோடு எந்த மூலிகை சேர்ந்தால் அந்த மூலிகை மிக பவர்ஃபுல்லாக சூப்பராக அட்டகாசமாக வேலை செய்யன்றத நம்முடைய முன்னோர்கள் சரியாக சொல்லி வச்சாங்க. இந்த விசநாராயண சஞ்சீவி மூலிகை பச்சைல மூலிகையோட இந்த மூக்கிரட்டை சேர்ந்தால் மிக பவர்ஃபுல்லாக வேலை செய்யும். அப்போ எந்த மூலிகையோட எந்த மூலிகையில் சேர்ந்தால் அற்புதமாக வேலை செய்யறதை நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சாங்க. அது மாதிரியான காம்பினேஷன் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சரிங்களா? இதோட டயட் இருக்கணும். குழந்தைக்கு சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்ணும். அதே மாதிரி உப்பு இல்லாத தான் சாப்பிட்ணும். ஒருவேளை கிட்னி ஃபெயிலியர் வந்துருமான பயமாக இருக்குனாக்கா அவங்க பார்த்தீங்கன்னாக்கா இது நார்மலாகவே நீங்கள் லைட்டாக உப்பு போட்டு கொதிக்க வச்சு வாரத்துக்கு 2 முறையோ 3 முறையோ நீங்கள் கஷாயம் மாதிரி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா கிட்னி ஃபெயிலியர் வராது. கிட்னி சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால், கிட்னியில் இன்ஃபெக்ஷனு, கிட்னியில் கல் இருக்குது, கிட்னியில் பார்த்தீங்கன்னாக்கா சதை வளர்ந்துருக்கு, இல்லை கிட்னியில் பார்த்தீங்கன்னா நீர் கட்டி இருக்குது, கட்டிகள் உருவாகி இருக்குது அப்படின்னு சொன்னால் அது படிப்படியாக கரைஞ்சி சரியாயிடும். இது ஆண் பெண் இருப்பாளருமே சாப்பிட்லாம். குழந்தைகள் முதற்கொண்டு குடிக்கலாம். குழந்தைகளுக்கு வாரம் 1 முறை 2 முறை டீ காப்பி குடிக்கிற மாதிரி கஷாயமாக கொடுத்துட்டு வாங்க. நோய் இல்லாதவங்களுக்கு சொல்கிறேன், அப்பப்போ தேவைப்படும் போது எடுத்துக்கோங்க. நோய் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னாக்கா ரெகுலராகவே எடுத்துகிட்டு வாங்க. அதோட சொரக்காய் கம்பல்சரி. நோய் இருக்கிறவங்க, அதாவது கிட்னி ஃபெயிலியர் இருக்கிறவங்க சொரக்காய் 3 வேளையும் கம்பல்சரி தேவையான அளவு எடுத்துக்கோங்க. சரிங்களா? நல்லா வேக வச்சு நீங்கள் குடிக்கிற அந்த தண்ணியோடு அதை புழிஞ்சிங்கன்னா சாறு வரும். அந்த சாரை கால்குலேட் பண்ணி அதோடு எடுத்துக்கோங்க. கிட்னி ஃபெயிலியர் வரக்கூடாதுன்னு நினச்சிங்கனாக்கா வாரத்துக்கு 2 முறை சொரக்காய் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. அதுவும் நாட்டு சொரக்காய் தான் ரொம்ப நல்லது. இப்போ தான் ஹைப்ரிட் வந்துருச்சு. நாட்டு சொரக்காய் வேணாக்கா மாடி தோட்டத்தில் நடுங்க, வீட்டில் நடுங்க, வந்துடும். இல்லைனாக்கா நாட்டு சொரக்காய் கிடைக்குது, வாங்கி சாப்பிடுங்க. அப்படி கிடைக்காத சமயத்தில் ஹைப்ரிடாக வாங்கி சாப்பிடுங்க. அதுவும் தோல் சதை விதையோடு சேர்த்து சாப்பிடுங்க. சொல்கிறது புரிஞ்சிங்களா? இனி கிட்னி ஃபெயிலியர் இருக்குது அப்படின்னு சொன்னால் யோசிக்கவே வேண்டாம். நிறைய மூலிகை இங்கே பாருங்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பூனை மீசு பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள். இதெல்லாமே பூனை மீசு தான். இந்த பூனை மீசு பாருங்கள் எவ்வளோ விளைஞ்சிருக்கு பாருங்கள். இது மாதிரி கொஞ்சம் வச்சா போதும். ஒரு செடி வச்சா நிறைய பரவலாயிரும், நிறைய ஆகிடும். பாருங்கள் எவ்வளோ பூனை மீசு இருக்குது பாருங்கள். இதெல்லாம் பூனை மீசு தான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்னி ஃபெயிலியருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. யூட்டை இன்ஃபெக்ஷனுக்கு சரியாயிடும். இப்போ வெயில் காலம், நல்லா வெயில் கொளுத்துது. யூரின் கடுக்கு போகும், யூரின் சொட்டு சொட்டாக போகும், யூரின் எரிச்சலாக போகும், யூரின் பார்த்தீங்கன்னா சூடாக போகும், யூரின் பார்த்தீங்கன்னா மஞ்சளாக போகும். இதுக்கெல்லாம் இந்த கஷாயத்தை வச்சு குடிச்சிங்கன்னா அப்படியே சும்மா வெள்ளையாக போகும். அதாவது எதுக்காக சொல்ல வரேன்னா அவ்வளோ கிளியராக போகும் யூரின்னு சொல்ல வரேன்.
இந்த மூக்கரட்டு கீரையெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது. வெயில் காலத்துக்கு மிகவும் மிகவும் ஏற்ற ஒரு மூலிகை. வெயில் காலத்துக்கு யூட்டை இன்ஃபெக்ஷன் வராமல் தடுக்கும். இந்த மூக்கரட்டு கீரையை தொடர்ந்து நீங்கள் சாப்பிட்டு வாங்க. இது வந்து கிட்னியை மட்டும் சரி பண்ணுறதில்ல, உள்ளுறுப்புகளுக்குள்ள டாக்ஸின் எல்லாமே வெளியேற்றும், உடலையும் குடலையும் சுத்தம் பண்ணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரத்தத்தில் இருக்கிற கழிவுகளை வெளியேற்றும். ரொம்ப ரொம்ப அற்புதமான மூலிகைங்க. இந்த மூலிகையெல்லாம் நம்ம எடுக்கிறதுனால தான் நல்லா இல்லை. நிறைய கிட்னி ஃபெயிலியர் வரதுக்கான காரணம் வலி மாத்திரைகள் சாப்பிட்றோம், நிறைய கெமிக்கல் கலந்த ஜூஸ்கள் சாப்பிட்றோம், ஜங்க் ஃபுட் ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றோம். சரிங்களா? ஒரு பிரச்சனைக்கான மாத்திரைகளை சாப்பிடும்போது இன்னொரு பிரச்சனையை உருவாக்கிடுது, இன்னொரு பிரச்சனைக்கு சைடு எஃபெக்ட் வந்துடுது. அதாவது அட்லீஸ்ட் ஒரு மாத்திரை ஒரு பிரச்சனைக்காக சாப்பிட்றோம், ஒரு கல்லீருக்காக ஒரு மாத்திரை சாப்பிட்றோம்னா இன்னொரு பிரச்சனை சேர்த்து கொண்டு வந்துடுது. காய்ச்சலுக்காக ஒரு மாத்திரை சாப்பிட்றோம், இன்னொரு பிரச்சனை சேர்த்து கொண்டு வருது. வலிக்காக ஒரு மாத்திரை சாப்பிட்றோம், இன்னொரு பிரச்சனை சேர்த்து கொண்டு வருது. சைடு எஃபெக்ட் இருக்குது. ஆனால் இது மாதிரி மூலிகைகள் சைடு எஃபெக்ட் இல்லைன்னு சொல்ல வரேன். இனி கிட்னி ஃபெயிலியரா கவலைப்பட வேண்டாம். கிட்னி ஃபெயிலியர்ன்ற பேச்சே உங்களுக்கு இருக்க வேணாம்னு சொல்கிறேன். அதை மறந்துடுங்க. நிறைய மூலிகைகள் இருக்குது, நிறைய உணவுகள் இருக்குது. சாப்பிட்டு நோய் நொடியெல்லாம் ஆரோக்கியமாக இருக்குன்னு தான் சொல்ல வரேன். இந்த கண்டென்ட்டை பொறுத்தவரை நான் சொல்ல வரது என்னன்னா, கிட்னி ஃபெயிலியரா இருக்கவே இருக்க அற்புதமான மூலிகை, சாப்பிட்டு சரியை பண்ணிக்கோங்க. கிட்னி ஃபெயிலியர் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா, இது மாதிரி மூலிகைகள் எடுத்து சரி பண்ணிக்கோங்க. சுரக்காய் தயவு செஞ்சு வீட்டில் எல்லாருமே சாப்பிடுங்க. நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்குன்னா இயற்கையான உணவுகள் எடுத்துக்கோங்க. தாகம் எடுக்கும்போது தண்ணி குடிங்க. யூரின் வரும்போது யூரின் அடக்காதீங்க. கண்டிப்பாக வெளியே போய் அந்த யூரினை பாஸ் பண்ணுங்க. மனமும் புத்தியும் நல்லா வச்சுக்கோங்க. உடலையும் உள்ளத்தையும் ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. உங்கள் உடம்புக்கு என்ன உணவுகள் ஒத்துதோ அந்த உணவுகளை மட்டும் சாப்பிட்டா போதும். பசி எடுத்து சாப்பிடுங்க, தாகம் எடுத்து தண்ணி குடிங்க. தூக்கம் வந்து உடனே தூங்கிடுங்க. நான் சொல்றதெல்லாம் புரிஞ்சுங்களா? இப்படியெல்லாம் செஞ்சுட்டு வாங்க, நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக இருப்பீங்க. மீண்டும் இன்னொரு அருமையான பதவியில் உங்களை அனைவரும் சந்திக்கும் வரை உங்களுக்கு இந்த விடை பெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோனாரிதாஸ். நன்றி, வணக்கம்.